4 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழக மக்கள் இதயங்களை இடம் பிடித்த நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் மாவட்ட கழக செயலாளரும் சகோதரர் வெற்றிச்செல்வம் அவர்களே, வரவேற்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இது குடும்ப ஆட்சி, குடும்பத்துக்காக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஆட்சியில மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த ஆட்சியில எதுவுமே மக்களுக்காக செய்ய மாட்டாங்க. அது குடும்பத்துக்காக தான் நல்லா கொள்ளை அடிப்பாங்க. அதுல நோ டவுட். அடுத்த வாட்டி வரதுலாம் தெரியும். நீங்க வந்திருக்க ஆட்சியா செய்திருக்கா அடுத்த வாட்டி அவர் இல்ல, இது வரைக்கும் வரலாறு இல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டினியூஸா 11 வருஷம் இருந்திருக்காரு. புரட்சித் தலைவர் அம்மா 2 வாட்டி கண்டினியூ இருந்திருக்காரு. ஆனா அவங்க அந்த மாதிரி இருந்தது கிடையாது. அவங்க ஆட்சி துரோகிங்க இருந்ததுனால நம்ம ஆட்சி கைப்பிடிக்க முடியல. ஆனா ஏன்னா நம்ம மக்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செஞ்சு வச்சிருந்த நம்ம மக்கள்கிட்ட நம்மளுக்கு எதிர்ப்பு இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இல்லை. இன்னைக்கு தமிழகத்துல அவங்க கட்சிக்காரங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் கும்பா நம்ம கட்சியில சேர்ந்து வந்துட்டாங்க. ரூலிங் கவர்மெண்ட்ல இன்னைக்கு இங்கேயும் அப்படிதான் நடக்குது. அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் வந்துடுவாங்க. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி இதுலதான் நம்ம இது பாராளுமன்ற தேர்தல் சந்திக்க போறோம். அம்மா எப்படி 39 அம்மா சொன்னாங்க மோடியா லேடியான்ட்டு. இப்ப அண்ணா இதெல்லாம் அப்படிதான், மோடியா எடப்பாடியா அவ்வளவுதான், முடிஞ்சது. பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அவ்வளவு சாதாரணமான கால்குலேஷன் போட முடியாது. இன்னைக்கு நம்ம எடப்பாடி பக்கம் எல்லாம் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வர பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நம்மளுக்கு நல்லா ஓட்டு போட்டுவாங்க, ஜெயிப்பாங்கன்றதுல சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாம் என்னன்னா நம்மளோட ஒற்றுமையாக இருந்து நம்ம நல்லா இந்த பூத் ஒரு இதா இருந்து நம்ம வேலை செஞ்சா கண்டிப்பாக இந்த வாட்டி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும் சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய இந்த மாணவர் அணிக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மொழிப்போர் தியாகிகளுக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்ற நாள் இது. இந்த மொழிப்போர் தியாகிகள் இந்தி கட்டாயமாக படிக்க வேண்டும் என்ற இந்த தமிழகத்தில் ஒரு இது வரும்போது அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது நம்மளுடைய தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ்நாடுக்காக இந்த மாணவர்கள் போராடி நம்மளுடைய பல மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய உயிர வணக்க நாளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அவங்க அந்த தியாகம் செய்யாம இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம இந்த திராவிட ஆட்சி இங்கே நம்மளுக்கு தமிழகத்தில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தேசிய கட்சிகள் இருக்கிற மாநிலங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனா இந்த மாநில கட்சி இருக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு திராவிட கட்சி. இந்த திராவிட கட்சி இருந்தனால்தான் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமான வளர்ச்சி இருக்குது. இந்தியாவில் ஒரு நம்பர் 1 இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடுன்னா அது காரணம் அந்த மொழிப்போர் தியாகிகள் செஞ்ச அந்த தியாகத்தினால்தான் இந்த தமிழகம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முறையிலே டெவலப் ஆயிருக்குதுன்றதுக்கு ஒரு காரணம். அதுல முக்கியமா திமுக இன்னைக்கு திமுக அன்னைக்கு இருந்தது நம்மளுடைய அண்ணன் அண்ணா அவர்கள். அந்த அண்ணா அவர்களுக்கு இறுதி உறுதுணையாக இருந்து அந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆனா அண்ணா ஒரே வருஷத்துல காலமாயிட்டார். அந்த காலமான அப்புறம் இந்த ஆட்சியில அமர அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சப்போர்ட்ல கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வருவார். ஆனா அந்த ஆட்சி வரும்போது அவர் அண்ணா அவர்கள் கொள்கைக்கு இணையாக அவர் ஆட்சி செய்யவில்லை, மக்கள் ஆட்சி செய்யவில்லை. அவர் குடும்ப ஆட்சி அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டார் கருணாநிதி. அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடனடியாக அவரோட கட்சியை ஏற்பாடு செய்து புதிதாக ஒரு கட்சி ஏற்பாடு செய்து திரும்ப அந்த கருணாநிதி என்ற அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அண்ணா பேரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்தை ஏற்பாடு செய்து 13 ஆண்டு காலம் 11 வருஷ காலம் அவர் வீட்டில் உட்கார வச்சுட்டாரு. அவர் கையில் ஆட்சி செய்ய முடியல, கருணாநிதி கையில். அவ்வளவுதான், முடிஞ்சது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னால தான் திமுக அண்ணா சிஎம் ஆகிறாரு.
ஆனா திரும்ப கருணாநிதி கையில முடியல. திமுகவை ஆட்சிக்கு வர செய்யறதுக்கு கருணாநிதி கையில முடியல. அப்படிப்பட்ட ஆள் அவர். ஆனா 11 வருஷத்துக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணமான பிறகு ஒரு குறிக்கோளில் நம்முடைய அம்மா அவர்களும் ஜானகி அவர்களும் 2 பார்ட்டி தான் ஒரு நாள் அப்ப வந்துடுறாரு. திரும்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெண், அவர் சொல்றாங்க சமூகத்தை பத்தி பேசுறாங்க, சமூக நலத்தை பற்றி நாம தான் செய்யறோம் சொல்லிட்டு ஒரு பெண் ஒரு முதலமைச்சரா வர்ற ஒரு டைம்ல அந்த அம்மாவை நீங்க பார்த்திருப்பீங்க, அசம்பிளில பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய மகாபாரதத்துல திரௌபதிக்கு எப்படி சாரை இது பண்ணாங்க, சாலி இது பண்ணாங்களோ அப்படி பண்ணாங்க. துரியோதன துஸ்வாசன மாதிரி கௌரவ ஒரு சபை எப்படி நடத்துனாங்க அந்த மாதிரி நடத்துனாங்க. அம்மா அன்னைக்கே சொல்லிச்சு, இந்த ஒரு பெண்ணானதுனாலதான் இப்படி பண்ணாரு இவரு. நம்ம இந்த அசம்பிளிக்கு ஒரு முதலமைச்சரா வர்றான்னு சொல்லிட்டு சபதமேற்று போய் ஒரு பெண்ணா சேலஞ்ச் பண்ணி கருணாநிதி மேல திரும்ப பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆகி திரும்ப அந்த அசம்பிளிக்கு வர்றது அம்மா. அம்மா வந்த பிறகு திரும்ப ஆட்சி அம்மாவோட ஆட்சி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அவர் வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க. திரும்ப அம்மாவுடைய அது ஒரு 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 டைம் என்ன ஆகுதுன்னா ஆட்சியில கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுனால திரும்ப பொய் வாக்குறுதிகள் சொல்லி ஆட்சிக்கு வந்துருவாரு. திரும்ப அம்மா முதலமைச்சராகி இந்த தமிழகத்துக்கு இன்னைக்கு பல டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்குதுன்னா அது புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னால தான். பெண்கள் வாழ்வாதாரம் இன்னைக்கு மேம்படுத்தி இருக்குதுன்னா அது புரட்சி தலைவி அம்மாவனால தான். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மானால தான் இன்னைக்கு இந்த தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னா அது காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதே வகையில இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி. அம்மா புள்ள அம்மா 8 அடி என்றால் புள்ள 16 அடி பாயம் என்ற வகையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம மக்கள் ஏமாந்துட்டாங்க, பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாத்தினாங்க. இன்னைக்கு இந்த இந்தியாவிலேயே தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னா கடந்த 10 ஆண்டு கால அம்மா ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டு ஆட்சி காலத்துல நான் சொல்றேன் பாருங்க, 1 லட்சம் கோடி கடன் இருந்தது 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. அம்மாவோட ஆட்சியில 3 லட்சம் கடன் ஆச்சு. ஆனா அந்த 10 ஆண்டு காலத்துல தமிழகம் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது இல்லையா? அந்த 50-60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அந்த வளர்ச்சியை 2 மடங்கு இந்த 10 ஆண்டு காலத்துல வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னா அது கடந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்துல தான். அம்மா 5.5 வருஷம் பண்ணாங்க. புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் பண்ணாங்க. இந்த 10 ஆண்டு காலத்துல 60 வருஷம் வளர்ச்சி 2 மடங்கு ரெட்டிப்பு ஆட்சி செய்து நல்ல ஒரு வளர்ச்சி வந்திருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்றேன். நம்மளுடைய வேளாண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க, அன்னைக்கு நம்ம ஃபுட் கிரைன்ஸ் நம்ம தானிய உற்பத்தியில 70 லட்சம் மெட்ரிக் டன் இருந்தது. 2011க்கு முன்னே 70 லட்சம் மெட்ரிக் டன் இருந்தது. அம்மாவோட ஆட்சி காலம் அண்ணன் எடப்பாடி அவர் ஆட்சி காலத்துல 1,30,00,000 மெட்ரிக் டன் உற்பத்தி பெருகி இருக்குதுன்னா விவசாயத்துல 50-60 வருஷமா செய்தது அப்படியே 2 மடங்கு அதிகமானது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 16,000 மெகாவாட் கரண்ட் இருந்தா நம்ம தமிழகத்திற்கு 24 மணி நேரம் கரண்ட் கொடுக்கலாம். 2011 முன்ன 2011க்கு முன்னே கொடுத்திருக்கலாம். ஆனா இவங்க அந்த டெவலப்மெண்ட் பண்ண முடியல. அவங்க அவர் கையில கொடுக்க முடியல. 8 மணி நேரம் 10 மணி நேரம் கரண்ட் இல்ல தமிழகத்துல. அந்த 16,000 மெகாவாட் கரண்ட் கொடுக்கறதுக்கு யோகத்தை எல்லாமே 7-8 மணி நேரம் கரண்ட் கட் ஆயிட்டு இருந்துச்சு அவருக்கு ஆட்சி காலத்துல. 2006ல இருந்து 2011 வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க கரண்டே இல்ல. ஆனா அம்மாவுடைய ஆட்சி காலத்துல அந்த 16,000 மெகாவாட் மட்டும் அல்ல, 16,000 மெகாவாட் உற்பத்தி இருந்ததை 32,000 மெகாவாட்டாக உற்பத்தி உயர்த்தி, ஆனா நீங்க கணக்கு போட்டோம் 16,000 மெகாவாட் போதும் 2011 வரைக்கும்.
ஆனா அம்மாவோட ஆட்சி காலத்தை திரும்ப அந்த யூஸ் பண்றது அதை பயன்படுத்துறது 32,000 மெகாவாட் ஆச்சு. அந்த 32,000 மெகாவாட் உற்பத்தி டெவலப் பண்ணி நம்ம 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்து 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுத்தது அம்மா எல்லா மக்களுக்கு. அதே மாதிரி 10 ஆண்டு காலம் ஒரே இல்லாத பட்ஜெட், ஒரே இல்ல, எந்த சரக்கு மேல அம்மா ஏத்தல, கரண்ட் ஏத்தல, எந்த டாக்ஸ் போடல, அந்த மக்கள் மேல எது வரி போடல. 10 வருஷ காலம் பட்ஜெட், அந்த பட்ஜெட்ல ஒரே இல்லாத பட்ஜெட் போட்டது 10 வருஷம் புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். இன்னைக்கு இவங்க விலைவாசி ஏத்திருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம மேல சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எதுவுமே ஏத்தல. இன்னைக்கு பஸ் கட்டணம் ஏத்தியாச்சு, வீட்டு கட்டணம் ஏத்தியாச்சு, மின்சார கட்டணம் ஏத்தியாச்சு, பால் விலை ஏத்தாச்சு, அத்தியாவசர பொருட்கள் விலை எல்லாமே ஏத்தியாச்சு. எல்லாமே ஏத்திட்டு இன்னைக்கு மக்கள் மேல சுமார் 5,000 இருந்து 10,000, ஒரு சாமானிய ஒரு குடும்பத்துக்கு 5,000 இருந்து 10,000 ரூபாய் இன்னைக்கு அதிகமா செலவாயிட்டு இருக்குது. அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, நாங்க எந்த வரி போட மாட்டோம், எந்த இது ஏத்து மாட்டான்னு சொன்னாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வரியை ஏத்தி நம்ம கிட்ட 5,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. 5,000 இருந்து 10,000 ரூபாய் இப்ப ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டாங்க. 30 மாசம் ஆன அப்புறம் இப்ப எம்பி எலெக்ஷன் வருது. அவங்க சொன்ன வாக்குறுதியில 2,20,00,000 இந்த ரேஷன் கார்டு இருந்தா 1 கோடி ரேஷன் கார்டுக்கு 1,000 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்காக. ஆனா எல்லாம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு மக்கள் இடத்துல எல்லாம் சுரண்டி எடுத்து இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டு 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப அது யார் யார் கொடுக்குறாங்க தெரியல. சரிண்ணா, 1 கோடி குடும்பம் கொடுக்குறான்னு சொல்றாங்க, யார் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனா அம்மாவுடைய ஆட்சியில 4 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு, இல்லன்னு சொல்லல. ஆனா அம்மாவுடைய ஆட்சியில எப்படிப்பட்ட நலத்திட்டங்கள், மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க எல்லா மக்களுக்கு. அம்மாக்கு எதிராக லாபம் இருக்குது. அதனால ஆடு மாடு வளர்ப்பு திட்டம் கொடுத்தாங்க, ஆடு மாடெல்லாம் கொடுத்தாங்க கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு. அம்மாக்கு எதிராக லாபமா? மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க, +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அம்மாக்கு எதிராக லாபமா? அதுல மக்களுக்கு தான், அது மக்கள் பயன்படுத்திட்டு தானே. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்க. அந்த திட்டங்கள் இன்னைக்கு இருக்குதா? இல்ல. சரி, இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்திருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இல்ல அந்த அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கியா அண்ணன் சொல்றாரு. 3 லட்சம் கோடி கடன் நம்ம செஞ்சிருந்த உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. 11 லட்சம் கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். சும்மா எது இல்ல. எந்த கிராமத்துக்கு ரோடு இல்ல சொல்லுங்க அண்ணன் எடப்பாடி அவர் காலத்துல? எந்த கிராமத்துல? எல்லா கிராமத்துக்கு ரோடு, எல்லா இடத்துல பிரிட்ஜஸ் போட்டாச்சு, எல்லா ஏரிகளும் தூர்வாராச்சு, எல்லா குடிமராமத்து திட்டம் பல ஆயிரக்கணக்கான ஏரிகள் தூர்வாரி இன்னைக்கு நிலத்தடி தண்ணியை மேலுக்கு வந்திருக்குதானே, அது காரணம் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு 11 மெடிக்கல் காலேஜ், அக்கா சொன்னாங்க 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க ஒரே வருஷத்துல. இப்ப இங்க வந்து 3 வருஷம் ஆச்சு, ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்ல, ஒரு காலேஜும் இல்ல. இப்ப எதுவுமே செய்யல, அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அவங்க கையில எல்லாம் அவங்க கொள்ளையடிக்கிறது தான். அவங்க வந்து மக்கள் மேல அவருக்கு ஆசை கிடையாது. மக்களை சுரண்டி அவங்க குடும்பத்தை மேம்படுத்துறதுதான் அவருடைய நோக்கம், வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்தியாவிலே 7வது பணக்காரங்க இருக்குது அந்த குடும்பம். எப்படி வந்தாங்க? எல்லாம் சொல்றாங்க திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க. அவங்க சென்னைக்கு திருட்டு ரயில் ஏறி வந்தாங்கன்னு சொல்றாங்க. நாம எல்லாம் பார்க்கறது கிடையாது, சொல்றாங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வந்தவங்களும் இன்னைக்கு 7வது பணக்காரர் இருக்குது அந்த குடும்பம். அக்கா சொன்னாங்க இன்னைக்கு இளைஞர் மாநாடு போட்டாங்க எங்க சேலம்ல. சேலம்ல போட்ட அந்த மேடலை பார்த்தா எல்லா குடும்பக்காரர் தான் இருக்காங்க, யாரும் இல்ல. மாமா, மச்சான், தம்பி, அக்கா அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாம் பூரா. அதான் அக்கா சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாம் இது கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களே மாத்திக்கிறது தான், யாரும் எதுவும் செஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு துணை அவருக்கு முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்கிறாரு. ஒரே டைம் ஆயிருக்கிறது யாரு? உதயநிதி. அவருக்கு இமிடியேட்டா எதுக்கு மந்திரி கொடுக்கணும்? இந்த மாவட்டத்தில் யாராவது மந்திரி இருக்காரப்ப? இப்ப அம்மா எனக்கு மந்திரி கொடுத்தாரு, ஒரு சாதாரணமா குடும்பத்தில் பிறந்த எனக்கு ஒரு மந்திரி கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, தர்மபுரியில இல்ல, கிருஷ்ணகிரியில இல்ல, சேலம்ல இல்ல,
எங்குமே மந்திரி இல்ல, யாரோ ஒருத்தர் போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகத்தை இல்லையா? மந்திரி அவருக்கு யோகத்தை இல்லையா? இல்ல அவங்க செய்ய மாட்டாங்களா? அவங்க பையன் தான் யோக்கியமான ஒரு ஆளா? திரும்ப அவரை துணை முதலமைச்சரா செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த யாரும் சீனியர்ஸே இல்லையா அவங்களுடைய ஆட்சியில? இதுல கேபினெட்ல எப்படிப்பட்ட ஜாவானங்கள் இருக்கிறாங்க? யாரும் இல்லையாப்பா? அவர் துணை முதலமைச்சரா செய்யறா அவர் யாருமே நம்ப மாட்டாங்க. தமிழ் அவர் கூட இருக்கிற பல வருஷமா அவர் கூட பயணம் செய்து கொண்டிருக்கிற தொண்டர்களும் நம்புறதில்ல, லீடர்ஸ் யாருமே நம்புறதில்ல. அவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், குடும்பமோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் இந்த தமிழ்நாடு. அப்பதான் அவங்கள எல்லாம் நினைக்கிறதெல்லாம் செஞ்ச முடியும். இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி இன்னைக்கு கொள்ளையடிச்சிருக்கிறது அவங்களோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடி பழனிவேலன் சொல்றாங்க. 30,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு அந்த பணம் என்ன செய்யணுமோ தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிடி பழனிவேலன் போன்ல பேசுறது ரெக்கார்ட் ஆயிருக்குது. இன்னைக்கு அவரு எப்பவுமே டெய்லி இதுல வந்துட்டு இருந்தார். அவரு சோசியல் மீடியால எப்பவுமே ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவரை அட்ரஸ் இல்லாம பண்ணிட்டாங்க. அவர் நல்லவர், தப்பான அவருக்கு பிடி பழனிவேலன் நல்ல ஒரு மினிஸ்டர். அவரை இப்ப எப்பவுமே டெய்லி எல்லா சோசியல் மீடியால இருந்தார். அவரு இன்னைக்கு அவர் அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு. ஏன்? இவர் குடும்பத்துல ஒரு கிராஸ் ஆயிட்டார். அவர் ஏதோ சம்திங் ராங்கன்னு சொல்லிட்டு அவரே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி ஆட்சி தான் இந்த ஸ்டாலின் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம மேல சொன்னாங்க 3 லட்சம் கோடி கடன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவர் 30 மாசம் தான் இருக்குது, 3 வருஷம் இருக்குதான்னு வச்சுக்கோங்க. 2.25 லட்சம் கோடி கடன் செய்திருக்கிறார். இந்த வசூல் எதனா செய்திருக்காரா? நம்ம ஆட்சி காலத்துல எவ்வளவு செஞ்சிருக்கிறார்? எந்த ரோடு பேலன்ஸ் இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ரோடு போடல சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல பிரிட்ஜ் போடல பாருங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம போட்டு இருக்கிற ரோடு அந்த குழிக்கு பேட்ச் போட முடியல. இவங்க கையில பேட்ச் போட முடியல வசூல்ல. நீங்க வசூல்ல பார்த்திருக்கீங்க. எந்த ரோட்ல போற எல்லா ரோடும் குழிந்த பள்ளம் தான். எதுவுமே செய்ய முடியல. ஆனா மக்கள்கிட்ட நாம் ஒசூர்ல சேர்மன் இருக்கும் போது 10 கோடி வருமானம்னா இன்னைக்கு 30 கோடி வருமானம் இருக்குது. ஆனா 2 மடங்கு அதிகமா வருமானம் இருக்குது. ஆனா இங்க டெவலப்மெண்ட் என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை. காரணம் நாங்க 30 லட்சத்துல குப்பை எல்லாம் ஒசூர்ல இருக்கிற குப்பை எல்லாம் எடுத்துட்டு போய் ஒசூர்ல இருந்து வெளியில போட்டு இருந்தா இன்னைக்கு 1.5 கோடி செலவு பண்றாங்க அதுக்கு. ஆனா குப்பை எல்லாம் ஒசூர்ல இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த 1.5 கோடி மாசத்துக்கு கொள்ளை எடுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். வேலை செய்யல. அதே மாதிரி இன்னைக்கு இப்ப இருக்கிற லைட் எல்லாம் கழட்டிட்டு 2000 ரூபாய் லைட் 8000 ரூபாய் பில்லு போட்டு பல கோடி இன்னைக்கு இந்த முனிசிபாலிட்டியில் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. மக்கள் பணம். நாம் இருக்கும்போது எவ்வளவு பசுமை பார்க் எல்லாம் பண்ணிருந்தா. இன்னைக்கு ஒரு பார்க் எதனா நம்ம செஞ்சிருக்கிற பார்க்கே பசுமை இல்லை, எல்லாம் காஞ்சி போச்சு, எல்லாமே மெயின்டைன் இல்லாம போச்சு. மக்களுக்கு பொழுதுபோக்கு இருக்கு. இது ஒசூர்ல எவ்வளவு ஆளுங்க இருக்கிறாங்க, எவ்வளவு வருமானம் இருக்குது, அவங்க எல்லாம் என்ன அவங்க பொழுதுபோக்கு எல்லாம் இருக்குன்னு இல்லையா ஒசூர்ல? இல்லைன்னா எப்படி? நல்லா கஷ்டப்பட்டு வருவாங்க. காலையில் வாக்கிங் பண்ணணும், சாயங்காலம் வாக்கிங் பண்ணணும், கொஞ்ச நேரம் உட்காரணும், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணோன்னா அந்த பசுமை அந்த பூங்காக்கள் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் அவங்க கையில் அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்திருக்கிறா, நாங்கள் ஏதோ செலவு பண்ணிருக்கிறோம், சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்தோட. இன்னைக்கு ஒரு முனிசிபாலிட்டி எங்க இருந்தது? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருந்தது. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம கட்டிருக்கிற முனிசிபாலிட்டி எப்படி இருக்குதா? எதுக்கு நான் அந்த கட்டி வச்சிருக்கிறா? அங்க போய் உட்கார்ந்துட்டு ஜாலி பண்றதுக்கு நான் அது கட்டி வச்சிருக்கிறேன். அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு நல்ல மக்களை இந்த ஒசூர் மக்களை சிந்திச்சு இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றது அந்த அட்மாஸ்பியர் அந்த வாத்தாவரணத்தை தான் அங்க நான் உருவாக்கி விட்டு இருக்கிறேன். அங்க இந்த ஒசூர் மக்களை நல்லா சிந்திச்சு ஒசூருக்காக என்ன செய்யணும்ன்ற வகையில தான் அந்த பில்டிங்கை கட்டி வச்சிருக்கிறான். ஆனா அந்த பில்டிங் அதுக்காக உபயோகத்தில் அவங்க ஜாலிக்காக அவங்கள ஸ்டேட்டஸ்க்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க தவிர. ஆனா போன உடனே அந்த பசுமை அந்த ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க போனா அவன மைண்ட் என்ன ஆகணும்? இந்த ஒசூர் இந்த ஆபீஸ் எப்படி இருக்குதோ அப்படி இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இந்த ஆட்சி மக்கள் ஆட்சி கிடையாது. இது குடும்ப ஆட்சி, குடும்பத்துக்காக இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஆட்சியில மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க.
ஆட்சி இந்த ஆட்சியில எதுவுமே மக்களுக்காக செய்ய மாட்டாங்க, அந்த குடும்பத்துக்காக தான் நல்லா கொள்ளை அடிப்பாங்க. அதுல நோ டவுட். அடுத்த வாட்டி வரதுலான்னு தெரியும். நீங்க வரலாறு பாருங்க. 5 வருஷம் டிஎம்கே வந்திருக்கு, ஆட்சியா செய்திருக்குன்னா அடுத்த வாட்டி அவர் இல்லை. இது வரைக்கும் வரலாறு இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டினியூஸா 11 வருஷம் இருந்திருக்காரு. புரட்சித் தலைவர் அம்மா 2 வாட்டி கண்டினியூவா இருந்திருக்காரு. ஆனா அவங்க அந்த மாதிரி இருந்தது கிடையாது. அவங்க ஆட்சி கண்டிப்பா இருக்கிறதுக்கு லாஸ்ட் டைமே நம்ம ஆட்சி விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கேல்குலேஷன் ராங், அவ்வளவுதான். நம்மளுடைய கட்சியிலே கொஞ்சம் துரோகிங்க இருந்ததுனால நம்ம ஆட்சி கைப்பிடிக்க முடியல. ஆனா ஏன்னா நம்ம மக்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செஞ்சு வச்சிருந்த நம்ம மக்கள்கிட்ட நம்மளுக்கு எதிர்ப்பு இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இல்லை. இன்னைக்கு தமிழகத்துல அவங்க கட்சிக்காரன் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கும்பா நம்ம கட்சியில சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப பாருங்க, பர்கூர்ல ஒரு சேர்மேனோட 7 கவுன்சிலர் சேர்ந்து வந்துட்டாங்க ரூலிங் கவர்மெண்ட்ல. இன்னைக்கு இங்கேயும் அப்படிதான் நடக்குது. ஒசூர்ல தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. எல்லாம் வந்துருவாங்க, நம்ம கட்சிக்கு வந்துருவாங்க. நம்ம கட்சி அடுத்து வர்றதே நம்ம புரட்சி தலைவர் அண்ணன், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இதுல தான் நம்ம இது பாராளுமன்ற தேர்தல் சந்திக்க போறோம். அம்மா எப்படி 39 சீட்டு ஜெயிச்சுதோ அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் இந்த வாட்டி சிங்கிள் மெஜாரிட்டியில நம்ம ஜெயிக்க போறோம். அம்மா சொன்னாங்க மோடியா லேடியான்ட்டு. இப்ப அண்ணா இதுல அப்படிதான், மோடியா எடப்பாடியா, அவ்வளவுதான், முடிஞ்சது. பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அவ்வளவு சாதாரணமான கால்குலேஷன் போட முடியாதுல. இன்னைக்கு நம்ம எடப்பாடி பக்கம் எல்லாம் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வர்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நம்மளுக்கு நல்லா ஓட்டு போட்டுவாங்க, ஜெயிப்பாங்கன்றதுல சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாம் என்னன்னா நம்மளோட ஒற்றுமையாக இருந்து நம்ம நல்லா இந்த பூத்ஸ் கமிட்டியில் எல்லாமே நல்லா ஒரு இதாக இருந்து நம்ம வேலை செஞ்சா கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி அதிகமான சீட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்ம கிருஷ்ணகிரி உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம நல்லா ஒரு மெஜாரிட்டியில் ஜெயிக்க வச்சு நம்ம யார் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு பார்க் எதனா நம்ம செஞ்சிருக்கிற பார்க்கே பசுமை இல்லை, எல்லாம் காஞ்சி போச்சு, எல்லாமே மெயின்டைன் இல்லாம போச்சு. மக்களுக்கு பொழுது டைம் பாஸ் பண்ணா அந்த பசுமை அந்த பூங்கால இருக்கணும். அதெல்லாம் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்திருக்கிறா, நாங்க ஏதோ சொல்லப்பட்டிருக்கிறோம் சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்தோட. இன்னைக்கு ஒரு முனிசிபாலிட்டி எங்க இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். எதுக்கு நான் அதை கட்டி வச்சிருக்கிறேன், அங்க போய் உட்கார்ந்து ஜாலி பண்றதுக்கா நான் அதை கட்டி வச்சிருக்கிறேன். அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு நல்ல மக்களை இந்த ஒசூர் மக்களை சிந்திச்சு இந்த மக்களுக்கு என்ன செய்யணுன்றது அந்த அட்மாஸ்பியர் அந்த பில்டிங்கே கட்டி வச்சிருக்கிறான். ஆனா அந்த பில்டிங் அதுக்காக உபயோகிக்கல. அவங்க ஜாலிக்காக அவங்கள ஸ்டேட்டஸ்க்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க.